நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை கொண்டு உங்களோடு இடைப்படுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரம் திங்கட்கிழமை என்று சொல்லி நான் நினைக்கிறேன், அதாவது நவம்பர் 17 என்று சொல்லி நான் நினைக்கிறேன், தொலைக்காட்சி பெட்டியில் ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது அந்த நாள் சர்வதேச பொறுமை தினம், அதாவது இன்டர்நேஷ்னல் டாலரன்ஸ் டே என்று சொல்லி அந்த நாளிலே ஒரு குறிப்பிட்ட நபர் அழைத்து கொண்டு வந்து பேட்டி நடத்தினார்கள். அந்த பேட்டியில் பேட்டி எடுக்கக்கூடிய நபர் அந்த பேட்டிக்கு பதில் கொடுக்கும்படியாய் வந்திருக்கிற ஒரு பெண்மணியோடு அவர்கள் பேசுவதை நான் கவனித்து பார்த்தேன். அதாவது பேட்டி எடுப்பவர்கள் 2 பேர், ஒரு ஆணும் பெண்ணும். பேட்டி கொடுக்கக்கூடிய நபர் ஒரு பெண். அவர்கள்தான் இந்த சர்வதேச பொறுமை நாளை குறித்து பதில் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த பேட்டி எடுக்கக்கூடிய நபர்கள் இருவரும் மாறி மாறி அந்த பெண்மணியை பார்த்து அநேக கேள்விகள் கேட்டார்கள். இன்றைக்கு நாம் உலகத்தில், சமுதாயத்தில், குடும்பங்களில் பலவிதமான குளறுபடிகளை பார்க்கிறோம். இன்றைக்கு மனித சமுதாயம் வன்முறைகளால் நிறைந்திருக்கிறது, கலவரங்களினால் நிறைந்திருக்கிறது. பழிவாங்கும் தன்மை, பொறாமை மற்றும் பெருமை, சுயநலம், ஆணவ கொலைகள், இன்னும் வெறுப்பு, வைராக்கியம், பழிக்கு பழி, இப்படி அநேக தீமையான காரியங்களினால் இன்றைக்கு சமுதாயம் நிறைந்திருக்கிறது. இது எல்லா நாடுகளிலும் பார்க்கிறோம். மொழி, கலாச்சாரம், பாஷை இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி பொதுவாக எல்லா இடங்களிலும், எல்லா நாடுகளிலும் வன்முறைகள் நடக்கிறது, கலவரங்கள் நடக்கிறது, உள்நாட்டு போர் நடக்கிறது. இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த சர்வதேச பொறுமை தினம் என்பதை நாம் எப்படி அர்த்தத்துடன் கொண்டாட முடியும் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டார்கள். அதோடு அவர்கள் நிறுத்தி விடாமல், ஒரு புறத்திலே மனித சமுதாயம் எல்லா துறைகளிலும் வேகமாக வளர்ந்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். விஞ்ஞானத்தில், மருத்துவத்தில், மற்ற எல்லா துறைகளிலும் வேகமாக மனித சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. புது புது கண்டுபிடிப்புகளை நாம் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறோம். புது புது கிரகங்களுக்கு போவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். வானத்திலே பல ஆராய்ச்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி பல துறைகளில் மனித சமுதாயம் முன்னேற்றத்தை கண்டு கொண்டிருக்கிறது. மற்றொரு புறத்தில் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாதபடி சமுதாயத்தில் குற்றங்கள் நடைபெறுகிறது. இதை எப்படி நாம் சரி செய்ய முடியும்? சில நாடுகளில் சிறைச்சாலை நிரம்பி வழிகிறது. சிறைச்சாலையில் இடமில்லாதபடினாலே பொது வழி சிறைச்சாலை என்று சொல்லி உருவாக்கப்பட்டு அங்கே குற்றவாளிகள் திறந்த வெளியில் மிருகங்களைப் போல, ஆடு மாடுகளைப் போல அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் வந்தது. இப்படி எல்லா கேள்வியும் கேட்டுவிட்டு இதை எப்படி நாம் சரி செய்ய முடியும்? எங்கே இருந்து இந்த காரியத்தை நாம் ஆரம்பிப்பது? இதை யாரால் சரி செய்ய முடியும்? இதற்கான வழிமுறைகள் என்ன? நாம் வெறும் சர்வதேச பொறுமையின் தினம் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சியை நடத்திவிட்டு போகாதபடி இந்த சமுதாயத்திற்கு நாம் ஏதாவது சொல்ல வேண்டுமே, ஏதாவது வழிமுறை நாம் காண்பிக்க வேண்டுமே. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று சொல்லி பேட்டி எடுக்கக்கூடிய அந்த ஆணும் பெண்ணும் அந்த நபரை பார்த்து, அந்த பெண்மணியை பார்த்து கேட்டார்கள். அதற்கு அந்த பெண்மணி சொன்ன பதில் என்னை அதிகமாய் சிந்திக்க வைத்தது. அதாவது அவர்கள் சொன்ன காரியம் என்னவென்றால், இதை ஒரு பாடத்திட்டமாகவோ, பள்ளியிலோ, கல்லூரியிலோ, பல்கலைக்கழகத்திலோ இதை சொல்லிக் கொடுக்க முடியாது, இதை கற்றுத்தர முடியாது. இது நடைமுறை வாழ்க்கைக்கான காரியங்கள். இவைகளை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி முன்மாதிரியாய் காண்பிக்கும் ஆட்கள் தேவையாக இருக்கிறது.
இதை இதை பேசுவது மாத்திரமல்ல, இதை காண்பிப்பதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா காரியத்தைக்கும் பதில் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், இதை முன்மாதிரியாய் நடத்தி காண்பிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் வேண்டும், ஒரு குடும்பம் வேண்டும், ஒரு தலைவன் வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி. அப்பொழுதுதான் இந்த சமுதாயத்திற்குள்ளாக மாற்றம் கடந்து வரும். அப்பொழுதுதான் வருகிற இளைய சமுதாயம், இனிவரும் சமுதாயம் ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று சொல்லி, இதை முன்மாதிரியாய் காண்பிக்கக்கூடிய இந்த துவக்கமானது குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். பெற்றோர் மத்தியில் இருந்து இந்த காரியங்கள் கடந்து வர வேண்டும். இது பள்ளிக்கூடத்திலே போய் ஒரு மாணவன் படிப்பதனாலே அவனுக்கு நல்ல ஒரு மனிதனாக அவன் மாறிவிடுவான் என்று சொல்லி நாம் உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்று சொல்லி அருமையான ஒரு செய்தியை சொல்லி அவருடைய பேட்டியை முடித்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இது எவ்வளவு அவசியமான காரியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்கள் இந்த விதமான மோசமான ஒரு சமுதாயத்திற்குள்ளாக கடந்து போய் அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளாக இருக்கிறார்கள் என்பதை அவர் அறிந்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கடைசியாக சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை செய்தார். அதை குறித்து தான் கடந்த வாரத்தில் மாதிரியாக இருங்கள் என்ற தலைப்பில் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து முதல் 4 வசனத்திலிருந்து அல்லது முதல் 3 வசனத்திலிருந்து நான் 3 காரியங்களை பேசினேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்புக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார், கீழ்ப்படிதலுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார், பலவீனம் உள்ளவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மாதிரியாக நமக்கு காண்பித்திருக்கிறார் என்று சொல்லி நான் கடந்த வாரம் பேசினேன். அதன் தொடர்ச்சியாக இந்த நாளில் 4வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்குமாக நான் இந்த வசனங்களை படித்து உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த 4ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே செய்த காரியம், இங்கே அவர் செய்து காண்பித்த காரியம் ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான மாதிரியாக இருக்கிறது. முதல் முறையாக இதை செய்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் ஆரம்பித்து யூதாஸ் காரியத்து வரைக்குமாக ஒவ்வொரு சீசருடைய கால்களையும் கழுவி துடைத்து கடைசியில் இந்த சம்பவத்தை செய்த பிறகுதான் இந்த 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொன்னார். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஹையஸ்ட் ரோல் மாடல், ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்று சொல்லி ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு மாதிரியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே செய்து காண்பிப்பதை நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை ஒருவேளை நீங்கள் நேரம் இருக்கும் என்றால் இந்த 4வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்குமாக வாசித்து பாருங்கள். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அதற்கு முன்பதாக இந்த வசனங்களை புரிந்து கொள்வதற்கு நாம் ஓரளவுக்கு யூதருடைய கலாச்சாரத்தினுடைய பின்னணியை நாம் அறிந்திருக்க வேண்டும். யூதருடைய கலாச்சாரத்தின் பின்னணி என்று சொல்லுகிற பொழுது இந்த 4வது வசனத்திலிருந்து நடந்த சம்பவம் என்னவென்றால், யூதருடைய வீடுகளில், பணக்காரருடைய வீடுகளில் அடிமைகள் இருப்பார்கள். அந்த அடிமைகளுடைய வேலை என்ன என்றால், வீட்டிலே ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெறுகிற பொழுது விருந்தாளிகள் வீட்டிற்கு வருவார்கள்.
வெளியே இருந்து விருந்தாளிகள் வருகிற பொழுது அந்த விருந்தாளிகளுடைய கால்களை அவர்கள் வீட்டிற்குள்ளாக வருவதற்கென்பதாக வாசலில் அவர்களுடைய கால்களை கழுவி துடைத்து சுத்தம் பண்ணி வீட்டிற்குள்ளாக அனுப்ப வேண்டும். இது அடிமைகளுடைய வேலையாக இருந்தது. இதற்காக அடிமைகள் வீடுகளில் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் வாசலிலே காத்து கொண்டிருப்பார்கள். எதற்காக காத்து கொண்டிருப்பார்கள்? வீட்டிற்குள்ளாக அந்த நிகழ்ச்சிக்கு வருகிற ஒவ்வொரு நபர்களையும் கால்களை கழுவி துடைத்து அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும். இது யூதருடைய கலாச்சாரம். இது கடைநிலையில் இருக்கக்கூடிய அடிமைகள் செய்யக்கூடிய ஒரு வேலை, அடிமைகள் செய்த ஒரு வேலை. இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஒரு காரியத்தை தான் செய்வதை நான் பார்க்கிறேன். யூதருடைய கலாச்சாரத்தின் பின்னணியில் இதை புரிந்து கொள்ளுகிற பொழுது இது எந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான எந்த ஒரு மனிதனாலும் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு உதாரணம் என்று சொல்லி நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சரி, இந்த சம்பவத்திலிருந்து, அதாவது 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். சரி, இதை செய்த பிறகுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு ஒரு மாதிரியை நான் காண்பிக்கிறேன் என்று சொல்லி. என்ன மாதிரி, எதற்கு மாதிரி என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கிற பொழுது இந்த பகுதியிலிருந்து நான் சில உண்மைகளை படிக்கிற பொழுது நான் அறிந்து கொண்டேன். முதலாவதாக நான் பார்க்கிற பொழுது தாழ்மை என்றால் என்ன? இன்றைக்கு சமுதாயம் பெருமையினால் நிறைந்திருக்கிறது, வீராப்பினால் நிறைந்திருக்கிறது, இருமாப்பினால் நிறைந்திருக்கிறது, பொறாமையினால் நிறைந்திருக்கிறது, கர்வத்தினால் நிறைந்திருக்கிறது, சுயநலத்தினால் நிறைந்திருக்கிறது, வைராக்கியத்தினால் நிறைந்திருக்கிறது, பழிக்கு பழி வாங்கக்கூடிய சுபாவத்தினால் இன்றைக்கு சமுதாயம் நிறைந்திருக்கிறது. இதை யாராலும் மறுதலிக்க முடியாது. இவைகள் இருக்கிறது என்பதற்கான சாட்சி என்ன? ஒவ்வொரு நாளும் நாம் தொலைக்காட்சி பெட்டியிலும் செய்தித்தாளிலும் படிக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள். இந்த குற்ற சம்பவங்களின் பின்னணியில் என்ன இருக்கிறது? பொறாமை, எரிச்சல், சுயநலம், கர்வம், ஆணவம், இருமாப்பு, பெருமை, இவைகளெல்லாம் இருக்கிறபடினால்தான் இன்றைக்கு இவ்வளவு குற்ற செயல்களை நாம் சமுதாயத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த விதமான ஒரு காரியம் துரதிர்ஷ்டவசமாக இந்த பெருமை என்கிற காரியம், கர்வம் என்கிற காரியம், சுயநலம் என்ற காரியம், வைராக்கியம் என்ற காரியம், இருமாப்பு என்ற காரியம், ஆணவம் என்ற காரியம் இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன். சிலர் படிப்பினாலே பெருமையோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய கல்வியினால் கர்வத்தோடு இருக்கக்கூடிய நபர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு இருக்கக்கூடிய உலக பிரகாரமான ஸ்லாக்கியங்களினால் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்து நிமித்தமாக பெருமையோடு கர்வத்தோடு இருக்கக்கூடியவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அல்லது அழகினால் அல்லது பொருளாதார செழிப்பினால், வீடு வாசல்களினால், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய உலக பிரகாரமான மற்ற பொருள்களினால் இன்றைக்கு அநேக பெருமை அவர்கள் இருதயத்திலே சிங்காசனம் போட்டு அமர்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பூமியிலே நாம் அனுபவிக்கக்கூடிய ஸ்லாக்கியங்கள் எவைகளாக இருந்தாலும் சரி, அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, எவைகளாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய தேவனுடைய கரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்முடைய தகுதியின் அடிப்படையிலே அவைகள் கொடுக்கப்படவில்லை. அது கிருபையாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்தவர்கள், தேவனுடைய வார்த்தையிலே முதிர்ச்சி அடைந்தவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். அப்பொழுது அவர்களுக்குள்ளாக தாழ்மை கடந்து வரும். நேரம் இருக்கும் என்றால் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்கள். அங்கே கர்த்தர் தாவீதோடு வந்து ஒரு உடன்படிக்கை செய்கிறார், ஒரு உன்னதமான உடன்படிக்கை.
அதற்கான காரணம் என்ன என்று சொல்லி நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே தாவீதினுடைய மனதில் இருந்த அந்த நன்றி விசுவாசம், தாழ்மையான சிந்தனை என்னவென்று சொல்லி பார்க்கிற பொழுது தாவீது ராஜா சொல்லுகிறான், நான் கறவலாடுகளின் பின்னாடி கரடுமுரடான பாதையிலே அலைந்து திரிந்த மனிதன், நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மனிதன், என்னை அரியணையிலே தேவன் உட்கார வைத்திருக்கிறார். நான் கறவலாடுகளின் பின்னாடி அலைந்த ஒரு மனிதன், இன்றைக்கு அரண்மனையில் இருக்கும்படியாய், கேதுரு மரங்களினால் ஆன ஒரு அரண்மனையில் நான் படுத்திருக்கும்படியாய், வசதியான ஒரு வாழ்க்கை நான் வாழும்படியாய் என் தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நன்றி விசுவாசம் அவனுக்குள்ளாக கடந்து வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த நன்றி என்ற எண்ணம் எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் என்றால், எப்பொழுதெல்லாம் எனக்கு தாழ்மை இருக்கிறதோ, தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். ஆகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அதாவது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இங்கே அடிமைகள் செய்யக்கூடிய காரியத்தை, அவர் போட்டிருந்த உடுத்தியிருந்த வஸ்திரத்தை கழற்றி வைத்துவிட்டு ஒரு அடிமைகள் உடுத்தக்கூடிய வஸ்திரத்தை உடுத்தி அடிமைகள் செய்யக்கூடிய காரியத்தை, சீசருடைய கால்களை கழுவி அந்த சீசருடைய கால்களை அவர் கட்டியிருந்த சீலையினால் துடைக்கக்கூடிய அந்த சம்பவமானது அடிமைகள் செய்யக்கூடிய காரியம். இதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்கிறார். இந்த காரியத்தை செய்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார்? அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர். இந்த 13ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் பிதாவினிடத்திலிருந்து வந்தவர், இப்பொழுது பிதாவினிடத்திற்கு திரும்ப போகிறார் என்பதை இயேசு அறிந்து, அதுதான் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், அப்படி என்றால் எல்லா அதிகாரமும் தன்னுடைய கரத்தில் இருக்கிறது. இதை பிதாவாகிய தேவன், தம்மை இந்த பூமிக்கு அனுப்பின தேவன் தம்முடைய கரத்தில் எல்லா அதிகாரத்தையும் ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறிந்து, தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு கிறிஸ்து அறிந்து, அப்படி என்று சொன்னால் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரலோகத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து, பிதாவினால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்கக்கூடிய அதிகாரத்தை உடைய இயேசு கிறிஸ்து, தாவீதோடு செய்த உடன்படிக்கை நிமித்தமாக மேசியாவாக இந்த பூமிக்கு கடந்து வந்து இந்த பூமியை ஆளுகை செய்யக்கூடிய ராஜாதி ராஜாவாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து இங்கே அடிமையைப் போல அல்லது அடிமைகள் செய்யக்கூடிய காரியத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்து அவர் செய்யக்கூடிய இந்த சம்பவத்தை நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, தாழ்மை என்றால் என்ன என்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே நமக்கு செயல் வடிவத்திலே காண்பிக்கிறார். கிறிஸ்தவ ஜீவியத்திற்கென்று சில குணாதிசயங்கள் இருக்கிறது. அந்த குணாதிசயங்கள் என்ன என்பதை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது வாழ்ந்து காண்பித்தார். அன்பு என்றால் என்ன? கடந்த வாரத்திலே சொன்னேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்புக்கு நல்ல உதாரணம். சீசர்களை முடிவு பரியந்தம் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி, இந்த குணாதிசயங்கள் இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களுக்கு காண்பித்தார். அவருடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் இந்த குணாதிசயத்தை இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். இந்த உலகம் எப்படி இருக்கிறது? சுயநலம் மிகுந்த மக்களால் நிறைந்திருக்கிறது, வைராக்கியம் நிறைந்த மக்களால் நிறைந்திருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கும் என்றால் பழிவாங்கக்கூடிய சுபாவத்தை உடைய மக்களால் நிறைந்திருக்கிறது. இரக்கமில்லாத மக்களால், சுயநலமுடைய மக்களால், வைராக்கியமுள்ள மக்களால், மன்னிக்காத மக்களால், மற்றவர்களை அற்பமாய் நினைக்கக்கூடிய மக்களால் இந்த உலகம் நிறைந்திருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை அனுப்புகிற பொழுது மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் ஓநாய்களுக்கு மத்தியிலே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த உலகம் இன்றைக்கு பெருமையினால் நிறைந்திருக்கிறது.
நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும், ஒருவேளை தொலைக்காட்சி பெட்டியில் வரக்கூடிய விளம்பரங்களை கூட பெருமையை சிறு பிள்ளைகளுக்கு நஞ்சை போல இரத்தத்திலே கலக்கிறது. தாழ்மையை பற்றி அறியாத ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக முதலாவதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாழ்மைக்கு ஒரு உதாரணமாக தாழ்மை என்றால் என்ன என்பதை இங்கே அவர் செயல்முறைப்படுத்தி காண்பிக்கிறார். ஒன்று. இரண்டாவதாக சிறுமை என்றால் என்ன, அல்லது எளிமை என்றால் என்ன? எளிமை என்றால் என்ன? நாம் கிறிஸ்மஸிற்கு மிகவும் நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த மாதம் டிசம்பரில் கிறிஸ்மஸ் சீசன். இப்பொழுது அநேக இடங்களில் அந்த கேரல்ஸுடைய சத்தம் ஒலிக்க துவங்கி இருக்கிறது. அநேக சபைகளில் இப்பொழுது கேரல்ஸ் துவங்கி இருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து யோசிக்கிற பொழுது, தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கொலேசியர் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவருக்கென்று, அவரை கொண்டு, அவருக்காக இந்த உலகம் படைக்கப்பட்டது. இந்த உலகத்தை படைத்த தேவகுமாரன் இந்த பூமிக்கு மனிதனாய் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக அவர் மனிதனாய் இந்த பூமியில் அவதரிக்கிற பொழுது, அவர் பிறந்த இடம், அவர் தெரிந்து கொண்ட குடும்பம், அவர் வாழ்ந்த ஊர், அவர் பழகின மக்கள், அவர் வாழ்ந்த சுற்றுச்சூழல், எல்லாவற்றையும் நாம் யோசித்து பார்ப்போம் என்றால், எளிமைக்கு அடையாளமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆக இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது, எளிமை என்றால் என்ன என்பதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு முன்மாதிரியை நமக்கு காண்பிக்கிறார். மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது, பணிவு என்றால் என்ன? பணிவு. இன்றைக்கு சில குணாதிசயங்களை நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் மத்தியில் எதிர்பார்க்க முடியாது. இவைகள் மறைந்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக வேதாகமும் சொல்லுகிறது, முதிர் வயது உள்ளவனை கணவன் பண்ணு, அவர்களுக்கு முன்பாக எழுந்து நில் என்று சொல்லி. நீங்கள் பொது வெளியிலே பிரயாணம் செய்து பாருங்கள், உங்களுக்கு இந்த அனுபவம் வரும். யாரும் இன்றைக்கு முதிர் வயது இருக்கிறவர்களை மதிப்பது கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் பெரும்பாலானோர் பணிவு என்றால் என்ன என்று சொல்லி தெரிவது கிடையாது. ஏனென்று சொன்னால், அந்த குணாதிசயத்தை அவர்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கவில்லை. சிறுமை, எளிமை, தாழ்மை, பொறுமை, சகிப்புத்தன்மை, மன்னிப்பு, விட்டு கொடுக்கக்கூடிய காரியங்கள், மற்றவர்களுக்காக தங்களுடைய ஸ்லாக்கியங்களை விட்டு கொடுக்கக்கூடிய காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நாம் கல்லூரியிலோ அல்லது பள்ளியிலோ பல்கலைக்கழகத்திலோ பாடமாக சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்று சொல்லி நம்முடைய பழமொழி. இது பள்ளியிலே சொல்லிக் கொடுக்க முடியாது. சொல்லிக் கொடுத்தாலும் அது நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்த முடியாது. இவைகளை யாராவது காண்பித்திருக்க வேண்டும். யார் காண்பிக்க வேண்டும்? பிள்ளைகள் எங்கே தங்களுடைய வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறார்கள்? தங்கள் குடும்பத்திலிருந்து, தங்களுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து, தங்களுடைய சொந்த பந்தங்களிடத்திலிருந்து, தாங்கள் வாழக்கூடிய இடங்களிலிருந்து, அவர்கள் உடன் பிறந்தவர்களிடத்திலிருந்து. இவைகளெல்லாம் சிறு பிள்ளைகள் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு குடும்பத்திலே துவங்கி சமுதாயத்திலும் சரி, பல இடங்களிலும் சரி, இன்றைக்கு பெருமையோடு மக்கள் இருக்கிறார்கள். தாழ்மை என்றால் என்ன என்பதை அறியாது இருக்கிறார்கள். எளிமை என்றால் என்ன என்பதை அறியாது இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஆடம்பரமாய் வாழக்கூடிய மக்களை இன்றைக்கு சமுதாயம், உலகம் போற்றுகிறது. சாதனையாளர்களை உலகம் போற்றுகிறது. பொறுமையோடு இருப்பவர்களை உலகம் பார்ப்பது கிடையாது. விட்டு கொடுக்கக்கூடியவர்களை உலகம் மதிப்பது கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே,
இன்றைக்கு உலகத்தில் பல இடங்களில் நடக்கிற வன்முறைகளுக்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, அடிப்படையில் இந்த குணாதிசயங்கள் வளருகிற சமுதாயத்தில், இப்பொழுது இருக்கிற பிள்ளைகள் மத்தியில் இது குறைந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்று சொன்னால், போட்டியான ஒரு உலகத்தில் அவர்கள் போட்டி போட்டு வாழக்கூடிய ஒரு காலகட்டத்திற்குள்ளாக இருக்கிறார்கள். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாழ்மை என்றால் என்ன, எளிமை என்றால் என்ன, பணிவு என்றால் என்ன, உண்மை என்றால் என்ன போன்ற காரியங்களுக்கு அவர் இங்கே நமக்கு ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். மீண்டும் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்று குடும்பங்களில் துவங்கி சமுதாயத்தில், சபைகளில் என்று எல்லா இடங்களிலும் இன்றைக்கு பிரிவினைகள் இருக்கிறது, சண்டைகள் இருக்கிறது, விவாதங்கள் இருக்கிறது, கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, சுயநலம் இருக்கிறது, பெருமை இருக்கிறது. பெருமை சிங்காசனத்தில், இருதயத்தில் சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கிறது. இது உலகம் இதை அறியாமல் இருக்கலாம். உலக மக்கள் இப்படியாப்பட்ட குணாதிசயத்தில் அவர்கள் நிறைந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை அறிந்த பிள்ளைகள் எப்படி பெருமையோடு இருக்க முடியும்? எப்படி சுயநலத்தோடு இருக்க முடியும்? எப்படி வைராக்கியத்தோடு இருக்க முடியும்? எப்படி அவர்கள் இருமாப்போடு இருக்க முடியும்? எப்படி அவர்கள் கோபத்தோடு, பழிவாங்கும் எண்ணத்தோடு அவர்கள் எப்படி இருக்க முடியுமையா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி, தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நறுங்குண்ட பணிவுள்ள ஆவியை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வேதாகமத்தை வாசிக்கும் கிறிஸ்தவர்களில் எத்தனை பேர் இன்றைக்கு பெருமையோடு இருக்கிறார்கள், சுயநலத்தோடு இருக்கிறார்கள், தாழ்மை இல்லாமல் இருக்கிறார்கள், பணிவில்லாமல் இருக்கிறார்கள். இத்தகைய மக்கள் நாம் குடும்பத்திலே பார்க்கிறோம், சபைகளே பார்க்கிறோம், சமுதாயத்தில் பார்க்கிறோம். இதன் நிமித்தமாக இன்றைக்கு வரக்கூடிய பிள்ளைகளும் இதே விதமான குணாதிசயத்தை உடையவர்களாக அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்டர்நேஷனல் டாலரன்ஸ் டே, சர்வதேச பொறுமையின் தினம். இன்றைக்கு பொறுமை எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது? இன்றைக்கு பொறுமை எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது? யோசித்து பார்ப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாராக இருந்தாலும் சரி, உலகத்தின் பார்வையிலே நாம் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சாதனையாளராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் இருப்போம் என்றால், இங்கே இந்த பகுதி, இந்த சம்பவத்தின் மூலமாக ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய வார்த்தை நமக்கு உணர்த்தக்கூடிய காரியம் 3 காரியங்கள். தாழ்மை என்றால் என்ன என்று சொல்லி அறியாது இருக்கிற இந்த உலகத்தில் நாம் தாழ்மைக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்திலே நமக்கு காண்பித்தார். தாழ்மைக்கு ஒரு மாதிரியாய் இருக்கும்படியாய் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்று. இரண்டாவதாக, எளிமைக்கு மாதிரியாய் இருக்கும்படியாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உலகம் எளிமையான பிள்ளைகளை அலட்சியப்படுத்துகிறது. ஆரவாரத்தோடு ஆடம்பரத்தோடு வாழக்கூடிய மக்களை தலைமேல் தூக்கி வைத்து ஆடுகிறது. அவர்களுக்குத்தான் சமுதாயத்திலும், ஏன் சபைகளிலும் கூட இன்றைக்கு அவர்களுக்குத்தான் முதலிடம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் அப்படி கிடையாது. கர்த்தருடைய ராஜ்யத்தில் அப்படி இருக்க முடியாது. நாம் எளிமைக்கு மாதிரியாக இருக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது, நாம் உண்மைக்கு அடையாளமாக இருக்கும்படியாய் கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன் இந்த உண்மை என்ற வார்த்தையை நான் இங்கே பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால், இந்த 13ஆம் அதிகாரத்தில் சீசர்கள் இந்த நேரம் மட்டுமாக
யாக்கோபா இருந்தாலும் சரி, யோவானா இருந்தாலும் சரி, யூதாஸ் காரியத்தாக இருந்தாலும் சரி, பேதுருவாக இருந்தாலும் சரி, தோமாவாக இருந்தாலும் சரி, இந்த நாள் மட்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். அதைத்தான் இந்த சம்பவத்திலே இவர்களுடைய கால்களை கழுவி அவர் எவ்வளவாய் அன்பிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு காண்பித்தார். ஆக தாழ்மைக்கு மாதிரியாக இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எளிமைக்கு மாதிரியாக இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் உண்மைக்கு அடையாளமாக இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு விஷயம் நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். நீங்கள் பெருமையோடு இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். நான் பெருமையோடு இருப்பேன் என்றால் கர்த்தர் எனக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் தாழ்மையுள்ள சிந்தையுடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு வலியுறுத்துகிறார். எளிமைக்கு நாம் மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறார். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். என்ன அருமையான வார்த்தை! அது வார்த்தை மாத்திரமல்ல, அது வாக்கு தத்தம். இன்ஃபேக்ட் அது ஒரு வாக்கு தத்தம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆடம்பரமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதாகம் சொல்லவில்லை. ஆரவாரத்தோடு இருப்பவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதாகம் சொல்லவில்லை. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உங்கள் ஆவியில் எளிமை இருக்கும் என்றால் நீங்கள் தேவனை தரிசிப்பீர்கள். நாம் தேவனை தரிசிப்போம். நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருப்போம் என்றால் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். மூன்றாவதாக, உண்மையுள்ளவர்களாக நாம் இருப்போம் என்றால் வேதவசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனிதன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். அது எந்த விதமான ஆசீர்வாதம்? தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தில் நியமித்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் உண்மையுள்ள மனுஷனுக்கு, உண்மையுள்ள மனுஷனுடைய குடும்பத்திற்கு கொடுக்கப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தாழ்மைக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். நாம் எளிமைக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். நாம் உண்மைக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறார். நாம் அவரை தரிசிக்கக்கூடியவர்களாக மாறுவோம். நாம் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவோம். கர்த்ததாமே இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவாராக, நம்மோடு இடைப்படுவாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. பாருதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுக
அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றி, இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றி, இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. மனம் மாற மாந்தன் நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். மனம் மாற மாந்தன் நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவே. எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா. என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பே. உமது பலன் ஈந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பே. உமது பலன் ஈந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை
கிருபை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே